ஹாய் உங்க ராசிக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இது போல உங்க புறா மாசா பறந்துட்டு வந்து கையில இற சாப்பிடணுமா, அதுக்கான ட்ரைனிங் பத்தி ஃபுல் வீடியோ தான் இது. எப்படி இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்டெப்பா வந்து சொல்லி தரேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க புறா வந்து உங்களை பார்த்து பயப்பட கூடாது. அதுக்கப்புறம் நீங்க ஃபீட் போட போறீங்கன்னா உங்க புறா வந்து நம்ம ஆள் ஃபீட் போட வந்துட்டாருன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பயப்படாம வரணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புறா வந்து ஃபீடு வந்து சாப்பிட்டுறது தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு மாடியிலயோ மரத்துலயோ உட்காந்து இருக்கும் போது புறாவை ரவுண்ட் சேர்த்துறதுக்கு குச்சி பிளாக் கலர் துணி கட்டி புறாவை துரத்தி விடுவாங்க. அந்த மாதிரி செயல்லாம் பண்ணக்கூடாது. வாங்க ஒரு ஸ்டெப்பா வந்து பார்க்கலாம் எப்படி ஹேண்ட் ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. எல்லா புறாமே விரும்பி சாப்பிடுறது ஃபுட் என்னன்னா கல்லை வந்து விரும்பி சாப்பிடுவோம். எல்லா புறாமே ஈஸியாவே பார்த்தா கல்லை வச்சு ஹேண்ட் ட்ரைனிங் பண்ணலாம் எல்லா புறாவுக்குமே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இது போல கொஞ்சம் தூரமா தள்ளி வந்து ஃபுட் வந்து போடணும். பயந்துட்டு ஒரு சில புறா வந்து கிட்ட வந்து வராது. இது போல கொஞ்சம் தூரமா தள்ளி வந்து ஃபுட் வந்து போட்டுட்டே வாங்க. மார்னிங் ஈவினிங் புறாக்கு வந்து ஃபுட் போடுறீங்களோ அப்போ கம்பல்சரி பார்த்தா இதே மாதிரி வந்து ட்ரைன் பண்ணிட்டு வாங்க. ஒரு வாரத்துக்கு பண்ணிட்டு வாங்க. ஒரு நாள் கூட விடாம டெய்லி இதே மாதிரி வந்து ட்ரைனிங் பண்ணிட்டே வாங்க. மார்னிங் ஈவினிங். அப்போதான் உங்க மேல இருக்கிற பயம் எல்லாம் போகும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கையில பார்த்தா ஃபுட் வந்து எடுத்துக்கிட்டு தர படுற மாதிரி கை வந்து கீழே வச்சு புறாக்கு வந்து ஃபீடு வந்து கொடுக்கணும். இதே மாதிரி பார்த்தா பயப்படாம உங்க புறா வந்து சாப்பிடணும். இதே மாதிரி பார்த்தா 5 நாளைக்கு ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டே வாங்க. அழகா உங்க புறா வந்து கண்டிப்பா வந்து கையில வந்து சாப்பிடும். இது போல முதல் தாட்டி உங்க புறா வந்து கையில வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கை வந்து அசைக்க கூடாது. கை அசைச்சிட்டீங்கன்னா இன்னொரு டைம் வந்து உங்க புறா வந்து பயந்துட்டு கையில வந்து ஃபீடு வந்து சாப்பிடாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இது போல லைட்டா மேல கை வந்து தூக்கி ஃபீடு வந்து கொடுக்கணும். இது போல கம்பல்சரி பார்த்தா 2 வாரம் 3 வாரம் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் மேல கை வந்து தூக்கி ஃபீடு வந்து கொடுத்துட்டே வாங்க. இது போல ட்ரைனிங் வந்து டெய்லி வந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா 90% உங்க பக்காவா உங்க புறா வந்து ட்ரைன் ஆயிடும் கையில. அதுக்கப்புறம் ஒரு 5 வாரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் மேல வந்து தூக்கி பார்த்தா கையில வந்து ஃபீடு வந்து கொடுங்க. இது போல பார்த்தா அழகா வந்து ஃபீடு வந்து சாப்பிடும் எல்லா புறாமே. இந்த புறா நம்ம கிட்ட பக்காவா வந்து கையில வந்து ட்ரைனிங் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி நிக்கிற மாதிரி ஃபீட் வந்து கொடுங்க. எல்லாம் புறாமே 100% பக்கா வந்து ட்ரைனிங் ஆயிடும். புறாக்கு எப்படி கையில வந்து பழகப்படுத்தணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டெப்பா வந்து இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோல நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.